Okay, hi. Deepika Padukone depression, Fahad Fasil ADHD, Yo-Yo Honey Singh bipolar disorder, Anushka Sharma anxiety disorder. இந்த VSPs எல்லாம் தன்னோட மனநோய் பற்றி வெளிப்படையா சொன்னதுக்கு காரணம் இந்த சொசைட்டில அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வரணும் தாங்க. ஆனா அது இன்னுமே வரல. வாங்க அது வராத காரணங்களான சோசியல் ஸ்டிக்மாஸ் பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனாலே நம்மள சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு தவறான புரிதல் இருக்க மக்கள் கிட்ட. இதனாலேயே இந்த பயத்தினாலேயே நிறைய பேர் தன்னோட மனநோய்க்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு வரதில்லைங்க. சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனாலே தூக்க மாத்திரை கொடுத்துருவாங்க, அதுக்கு நம்ம அடிமையாயிடுவோம், இல்லாட்டி ஆயுசு ஃபுல்லா மாத்திரை சாப்பிட்ற மாதிரி வரும் அப்படின்னு தவறான புரிதல் இருக்குங்க. அப்படிலாம் இல்லைங்க. பாதி மனநல நோய்களுக்கு கவுன்சிலிங்கே போதுமானதுங்க. ஒரு சில மனநோய்களுக்கு ஒரு சில மாதங்களோ இல்ல வருடங்களோ மாத்திரை எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளவுதாங்க. உன்னோட மனநல பிரச்சனைக்கு உன் மனசு தான் காரணம், ரொம்ப யோசிச்சு குழப்பிக்காதே அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகம். ஆனா நம்மளோட மனநல பிரச்சனைக்கு நம்ம மனசு மட்டும் காரணம் இல்லைங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா மரபியல், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற பிரெயினோட கெமிக்கல்ஸ், சைக்கலாஜிக்கல், சோசியல் ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குங்க. இந்த மாதிரி தவறான புரிதலுக்கு காரணமான சோசியல் ஸ்டிக்மாஸோட விளைவுகள் ரொம்ப மோசமானதுங்க. வாங்க அதை பத்தி பார்ப்போம். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல தயக்கம், தாமதம் மற்றும் பயம், சைக்காட்ரிஸ்ட கன்சல்ட் பண்றதை நினைச்சாலே இழிவா நினைக்கிறது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது, இதனால நோய் தீவிரமடைந்து படிப்பு மற்றும் வேலைகளில் பிரச்சனைகள் ஏற்படுதுங்க. உடல் நலத்தை சரி பண்ண ஆர்வம் காட்டுற நாம மனநலத்தை விட்டுறோங்க. சொல்லப்போனா இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் வேர்ல்டுல மனநலத்துக்கு தாங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.